நான் உங்கள் யூஎஸ் தமிழர் பேசுகிறேன். ஆரம்பமே அமக்களமாக இருக்கிறது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்ட் 4 பார்க்காதவங்க பார்ட் 5 பார்ட் 4 பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி இப்போ வெளியே வந்து மழை பெய்யுது. நான் என்ன பண்ணுறது எனக்கு சுத்தமாக தெரியலை. என்கிட்ட சாப்பாடு இருக்குன்னு பார்த்தா ஒரு சாப்பாடு இல்லைங்க. ஏங்க இப்போ நான் என்னங்க பண்ணுறதா? இந்த வீட்டில் என்ன ஏதோ சொல்ல விட்றீங்களாடா? ஐயம்மா எவனும் வந்த மாதிரி இருந்து. ஐயோ கிரீப்பரு வெட்டிச்சு விட்டான். ஆரம்பமே அமக்களமாக இருக்கே. ஜாலியாக தான்டா அடிக்கிறது. எவன்டா அவனை வர சொன்னான்? நைட் ஆயிடுச்சா? நம்ம போய் தூங்கலாம். ஐயோ ஏதோ பாய்சன் ஆகி ரெண்டு ஹெல்த்தே இல்லடா. எவனாச்சும் கொடுக்கடா. ஓகே, காலையில் வந்தால் தான்ப்பா நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். என்னத்த சொல்லலாம். மழை நாள் நின்றுட்டு ஐயோ இவன் வார இப்படி இது 2 துண்டு ஆக்கி குழியாக போட்டு வச்சுட்டேன் வீட்டு முன்னாடி. இதாங்க நம்ம ஸ்டெப் மைனிங்கு. இப்போதைக்கு நம்ம இதுக்கு தான் போக போகிறோம். இதுதான் நம்ம கொஞ்சம் லைட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் வந்து பார்ட் 4ல். அந்த லைட்டை தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். லைட்டு வேறு ஒரு பிக்கட்ஸு. நானும் தானா 2 பிக்கட்ஸ் வச்சுருக்கேன். நானும் தான் இருக்கேன். இடப்பட்டு இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டெப் மைனிங்கு. வாங்க ஸ்டெப் மைனிங். ஒரு லைட்டை வச்சாச்சு. இனிமேல் மறுபடியும் எவன்டா 2 லைட் வச்சு. லைட்டுக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்குங்க. எப்படியும் அந்த கேவுக்குள்ளே போய் ஒரு கோலை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும். அதனால நம்ம தப்பிச்சோம். நீங்கள் ஃபுல்லு மைனிங் தான் நீங்கள் பார்ப்பீங்க. எடுத்தேன் பாருங்கள், எடுத்தோன்னு மைனிங் தான். ஆனால் எனக்கு இந்த கேமில் எப்படி லேண்டே இருக்கும் பட்சத்தில் இப்போ கோல்டு கடிக்கணுமா? நான் என்ன பண்ணுவேன்னா கத்துவேன். ஏங்க கோல்டு கடிச்சிட்டுக்கு அப்படியே பைத்தியமையாக கத்துவேன். அந்தால பக்கத்தில் இருக்க பார்க்குறவங்களாம் நினைப்பாங்க, என்னடாச்சு கண்ணு தெரிய பட்டிக்கு லைட்டை வைக்கணும். லைட்டை வைக்காமல் கண்ணு தெரியலன்னா நான் எங்கே போவேன்? அப்படி தான் இப்போ நானே சொல்லுவேன். ஆக்சுவலி என்னங்க வித்தியாசம் இருக்குது. இதில் ஒன்று போட்டோம்னா வித்தியாசமாலாம் இருக்குது. கரெக்டாக இருக்கும். அவர் இதை இங்கே உடச்சி விட்டு என்னங்க பண்ண ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒன்லி கோபிள் ஸ்டோனு. நீங்களாம் யாரா? ஆக்சுவலி நம்மளுக்கு இன்றைக்கி எதுவுமே தரக்கூடாதுன்னு. டேய் லைட்ரா. டேய் திஸ் இஸ் கோலுமாலு. என்னடா வாயில கொளருது. டேய் போச்சுரா. ஆரம்பமே ஒரு பைத்தியக்காரன் வந்து வெடித்தான். அப்போவே இந்த பாட்டு வேணாம், நாளைக்கு எடுத்துருக்கணும். இந்த இது இன்றைக்கி சகனம் நமக்கு சரியில்லை மக்களே. அதனால தான் நிறைய நடந்துவிட்டு. சரி, இதெல்லாம் நம்ம நினைத்தால் நம்ம உறங்கினாலும் நம் கனவுகள் பலிக்காது. பைத்தியம் மாதிரி நான் பேசுகிறேன். அது எனக்கு புரிஞ்சுட்டு நான் வாயை மூடிட்டு போயிட்டே இருக்கேன். சரி, ஏதோ வாழ்க்கையெல்லாம் போகுது. என்னம்மா வாயெல்லாம் குளருது. என்ன பண்ண என்னமோ ஆயிப்போச்சு. என்னங்க நம்ம பண்ண முடியும்? நம்மளால் அப்படி ஆகிப்போச்சுங்க. இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அது அவ்வளோதான். இது வீடியோ எடுத்தோடனே மண் ஆகிட்டது. மண் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இப்போ நடந்திருக்கு எனக்கு. மண்ணு போங்கடங்கிட்டு. எப்போ கோவம் வரும்போது எப்போ அடிக்க போகிறோன்னு எனக்கே தெரியாது. நம்ம பைக்கில் ஒருத்தனை அடித்து குத்துனாலே இப்போ எனக்கு ஆத்திரம் அடங்கும். பிடிச்சிடலாம். இப்போ லைட்டெல்லாம் போயிட்டு தான் இப்போ கேவுக்குள்ளே இறங்க போகிறேன். ரொம்ப கிறுக்கு பிடிச்சிட்டு எனக்கு. பாட்டில் ஃபுல்லு மைனிங் போடலான்னு நினச்சா வேட்டையாட வச்சுட்டேன் என்ன. செத்திடா. வந்துட்டேன்டா.
இந்த பாட்டிலே இந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் தான் கெத்து நிரூபிக்கிறேன். ஏம்மா கண்டு தெரிய மாட்டேங்கி ஒன்று வேற ஒருத்தன் இந்த ஸ்கெலிட்டன் வரட்டு போன பாட்டு மாதிரில உண்டு மாட்டேன் அறுத்து கிழிச்சிரும் இந்த பாட்டு. இங்கடா எவனுமே இல்லை. ஆஹா டேய் பகு என்னடா இது ஸ்டெக் ஆகுது அடிக்கடி. ஏய் என்னடா நடந்துச்சு? ஐயோ நான் எங்கே இருக்கேன் எனக்கே தெரியப்பட்டுச்சு. சும்மா அடிப்போம். ஏய் என்ன எங்கடா இருக்கிறேன்? நான் என்ன விட்ருக்கேண்ணா வெட்டாய் எங்கே இருக்கோன்னு தெரில. ஐயோ வந்துருக்கோம். அப்பா வெளியே வந்துச்சு. அப்பா லைட் இல்லாமல் இந்த கேவை எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியாதா? பரவாயில்ல வாய் கொள்ளாரு. உங்களுக்கு அவனம் தானே மரியாதை ஸ்கெலிட்டன். டேய் நான் இந்த பாட்டிலாச்சும் நான் அறுக்கலாம் வேண்டாம் இருக்கேன். ரொம்ப கோபப்படுத்தாத. ஓடு பார்த்தேன். அப்புறம் உயிர் இருக்காதுமா அவனை வெட்டுவேன். ஹாய் சரிங்க நம்ம கேவுக்குள்ளேயே ஒரு ஸ்டெப் மைனுக்கு போடுறோமா? கேவுக்குள்ளே போனால் தான் நடிப்பீங்க. நாங்கள் அந்த கருத்து அப்படிற அப்படி எங்கள் பாட்டுக்கு இதுக்குள்ளே அப்படியே உள்ளே போட்டேன். அப்படியே டார்ச் வச்சு கேவுக்குள்ளே நைஸாக ஜாம்பி இல்லாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோண்டா. எப்படி தண்ணியெல்லாம் டவல் இல்லாமல் தோற்ற மாதிரி நாங்கள் ஜாம்பி இல்லாமல் கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்டேன். அதுவும் மேஸ் கேவ். டேய் அது அப்புறம் எல்லாருமே நான் பார்த்துருக்கேங்க. 2வது பாட்டிலே இந்த கேவெலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவாங்க. ஆனால் நான் வந்து ஒரு நியூ பிளேயர்னே நான் அடிக்கலான்னு இந்த ஜாம்பி பைக்கில் பிளான் போட்டேன். ஹார்டில் வச்சுருக்கேண்ணா எண்ணத்தில் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு மயிரும் புரிய மாட்டேங்கி. இருந்தாலும் எனக்கு வாயில் சொல்ல வார்த்தையே வர மாட்டேங்குது. இவன்ல இப்படி பண்ணிட்டான்லே அந்த ஸ்கெலிட்டன் மண்டேன அவனை நாங்கள் என்னங்க பண்ணுறது? அவனை என்னங்க சொல்கிறது? இந்த ஜென்மோ சார் அவன் யார் சார்? அவன் எங்கேருந்து சார் வந்திருக்கான்? போங்க எல்லாம். ஒரு அயன் கிடைக்குதான் பாரு. இந்த பாட்டை தூக்கி ஏன்னா அயன் கிடச்சா நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஹாய் இங்கே பாருங்க இவ்வளோ தூரம் தோண்டிட்டேன். எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்கி. நான் யார்கிட்ட போய் சொல்ல யாருக்கிட்ட சொல்ல நீங்களே சொல்லுங்கங்க. எந்த லைட் இல்லை. நான் லைட்டு இப்போ எனக்கு கண்டுபிடிச்சது யார்? ஆம்பளை. அந்த மாதிரி இந்த லைட்டை கண்டுபிடிச்சவன் யார்? மைண்ட் கிராஃப்ட்டுக்காரன். ஓலை எவனாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களே. ஓலை எம்மா சார் போங்க சார். டேய் வீடியோ எடுத்துகிட்ருக்கடா கொஞ்சம் மரியாதை கொடுங்கடா. இப்படி பண்ணாங்கடா கெஞ்சி கட்டுக்கிறேன். ஏங்க நானும் இந்த கேவனைக்கு நீங்கள் கிறுக்கு பிடிச்சிட்டிங்க. ரொம்ப முத்திட்டு நீங்கள் ஐயன் ஒன்றையாச்சும் எடுத்துகிட்டு மேலேயும் வர்றேன். மாஸ்க் காமிக்க போகிறேன். இத்தனை தடவை செத்தாலும் பரவாயில்ல. ஒரு பிக்கெட் சரி குதிராமா போல உள்ள சம்போ அயன் எப்படி தரமு ஒரு அயன் வேற அயன் வேணும். உள்ளப்போ இதுக்கு மேலே உள்ளே போனால் வாயில் வாங்கிடுவான்ட்டு. இதுக்கு மேலே நம்ம ஓடிடணும். இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது மக்களே. ஓடுங்க தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க. வா என் கண்ணு தெரிய மாட்டேங்குது. லைட்டு தான் நேற்று எவ்வளோ ஈஸியாக இருக்கும். எங்கடா இருக்கேண்ணா? அளவுக்கு ஒரு ப்ரோப்லேருந்து வளர்த்த கிடையாதுங்க மைண்ட் கிராஃப்டில். ஏன் சொல்கிறேன்னா லைட்டே இல்லைங்க. கண்ணே தெரியாமல் எப்படி போட்டு போகிறேன். சத்தியமாக இதுக்கு வாய்ப்பே இல்லை. குறையுதான் பாரு மயிறு. என்ன நடக்குன்னு எனக்கு ஒன்று தெரிய மாட்டேங்கி. எங்கள் மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. எங்க போச்சு இருக்குன்னுங்க. கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்க. போங்கடா கீழே போனடா. உங்கள் பக்கமே வரலடா. போங்கடா. நல்லா இருங்கடா. எல்லாம் நல்லா இருங்க. நல்லா இருங்கடா. நல்லா இருங்க.
நாங்கள் இந்த பாட்டில் ஏதாச்சும் நல்லதாக பண்ணியிருக்கலாம். எனக்கு இப்போ அயன் வேணுங்க. கிறுக்கு பிடிக்குது. ஏதாச்சும் உருப்படியாக பண்ணிட்டு அடுத்த பாட்டிலையாச்சும் உங்களை சந்திக்கிறேங்க. என்ன பண்ணுறது எனக்கு உருமா ஏப்பா எனக்கு புரியலடா. போங்கடா. இந்த பாட்டே வேஸ்ட்டுங்க. அப்படி ஆயிட்டுங்க. பாட்டில் எதுவுமே நான் பண்ணல. ஓகேங்க, இந்த பாட்டு அவ்வளோதாங்க. அடுத்த பாட்டில் உருப்படியாக ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் எல்யூஎஸ் தமிழன். பை கைஸ்.